ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து தான் நான் வந்து செவி வழியாக கேள்விப்பட்டேன். அந்த நியூஸே வெளியே வராமல் அதை வந்து தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சாமிர்தத்தையும் அழிச்சிட்டாங்க வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு அப்படின்றதெல்லாம். வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்று நம்மோடு பத்திரிகையாளர், பேரலை சேனலில் அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு இந்திரகுமார் தேரடி. வணக்கம். வணக்கம். இன்று இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் கைது என்று தகவல்கள் வருகிறது. அவர் வந்து அதுக்கு காரணமாக சமீபத்தில் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய பேட்டி கொடுத்திருந்தார். பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு மாத்திரைகள் வந்து கலப்படம் செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியை வந்து அவர் தெரிவித்ததாகவும் அதற்கான கைது என்றும் நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மோகன்ஜி எல்லாம் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான். ஏன்னா சமூகத்தில் இல்லாத சிக்கல்களை உருவாக்கி படம் எடுக்கிறேன்ற பேரில் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கி சமூகங்களுக்கு இடையில் சர்ச்சையை உருவாக்குவது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பல பேர் மேலே இந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையே இடையூறை ஏற்படுத்தல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அப்படின்ற வகையிலெல்லாம் பல பேர் மேலே வழக்கு போடுறாங்க. சாதாரணமான சில கருத்துக்களை பேசுகிறவங்க மேலெல்லாம் அப்படி வழக்கு போடுறாங்க. உண்மையிலேயே ரெண்டு சமூகங்களுக்கு இடையில் விரோதத்தை வளர்க்குற வகையில் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் மோகன்ஜின்ற அந்த நபர். பேருக்கு பின்னாடியே சாதியெல்லாம் கூட போட்டுக்கொண்டு திரிகிறார். சாதினா வந்து சாதியின் பட்டத்தை போடுவதை தாண்டி அவர் வந்து வர்ண பட்டத்தை போட்டுக்கொள்ளும் நபராக அறியப்படுகிறார். இப்போ அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை. இப்போ அந்த மோகன்ஜி அப்படின்ற நபர் கைது செய்யப்பட்டதற்கு இப்போதைய காரணம் என்ன அப்படின்னா, பஞ்சாமிர்தம் குறித்து அவர் வெளியிட்ட அவதூறான கருத்துக்கள். இந்த பஞ்சாமிர்தம் அப்படின்றது வந்து பழனியில் வந்து ஒன்று விற்பனைக்கு வருவது, இன்னொன்று வந்து உள்ளுக்குள்ள மடப்பள்ளியில் அபிஷேகம் செய்வது. இப்போ ரெண்டு ஒன்றா வேற வேறையான்றதெல்லாம் இருக்கட்டும். இந்த பஞ்சாமிர்தம் அப்படின்றத வந்து உள்ளுக்குள்ளே வந்து தயாரித்து அதை அபிஷேகம் பண்ணுறது யார் அப்படின்னா, அந்த மடப்பள்ளியை சேர்ந்த பூசாரிகள், ஐயர்கள், அந்த அர்ச்சகர்கள், அவங்க தான் வந்து செய்கிறாங்க. இப்போ ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு அப்படின்னா அவர்கள் மேலே சந்தேகத்தை கிளப்புறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க தானே வந்து முருகனுக்கு நிவேதனை செய்கிறாங்க, அதை தானே பக்தர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாமல் ஒன்று நடக்குதா? அதை தாண்டி ஒரு அறநிலையத்துறையின் மீது குற்றச்சாட்டை உருவாக்கும் வகையில் தான் அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார். பஞ்சாமிர்தத்தில் வந்து கருத்தடை மாத்திரைகளை கலந்துட்டாங்க, அதன் மூலமாக ஆண்மை குறைவை ஏற்படுத்துகிறாங்க, இந்துக்கள் என்ன இழிச்சவாயர்களா அப்படின்லாம் அவர் கருத்து தெரிவிக்கிறார். அப்போ எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் சும்மா போகிற போக்கில் ஒரு வதந்தியை கிளப்பி விடுறதன் மூலமாக தன்னை வந்து லைம்லைட்டில் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி. இப்போ எப்படி எச் ராஜா வந்து அரசியல் மேடைகள் இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பு எதுவாக இருந்தாலும் வாய்க்கு வந்து அதை பேசி தன்னை வந்து பிரபலத்து வைத்துக் கொள்வதற்கு முயற்சி வரும், அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் இந்த மோகன்ஜியும் பேசி இருக்கிறார். இந்த பேசிய கருத்து எதை தொடர்ந்து வருது அப்படின்னா, திருப்பதியில் இந்த லட்டு தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து வருது. இந்த லட்டு தொடர்பான வழக்கில் ஏற்கனவே நம்ம அரண்சையிலையும் கூட இதை பற்றி பேசியிருக்கிறோம், பேரலையிலையும் அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம். இந்த லட்டு அப்படின்றது வந்து முதல்ல மாட்டுக்கொழுப்பு கலந்த நெய்யில் செய்யப்பட்டதா அப்படின்றதே தெரியாது. ஏன்னா கண் பார்வையிலேயே கண்டுபிடித்து அதை ஒதுக்கி ஓரங்கட்டிட்டதா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. கலப்பட நெய்யை பயன்படுத்தவே இல்லைன்றார். நெய்யில் கலப்படம்ன்றது உண்மையா பொய்யானா அதுலேயும் டிஸ்பியூட் இருக்கு. இவ்வளவு சந்தேகங்களுக்கு மத்தியில் உண்மை உறுதிப்படுத்தப்படாத நிலையில தான் உண்மையை உறுதிப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியவும் முடியாது. ஏன்னா இந்த சாம்பிள் எடுக்கப்பட்டது வந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி. ஜூலையிலேருந்து இப்போ என்ன ஆச்சு, செப்டம்பர் ஆச்சு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இப்போ 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த நெய்யை இவ்வளவு நாள் பாதுகாப்பெல்லாம் வச்சிருக்க முடியாது. அதில் ஏதாவது நேரம் பூஞ்சை படிந்திருக்கும் அல்லது வந்து கெட்டு போயிருக்கும், திரிந்திருக்கும். அதை தொடர்ந்து இப்போ மறுபடியும் வெரிஃபிகேஷன்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ யாராலையும் வெரிஃபை பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அரசியல் ரீதியாக ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து மத அடையாளத்தை முன்வைத்து ஒரு புரபகண்டாவை முன்னெடுப்பது, அதை தாண்டி வந்து மதங்களுக்கு இடையில கலவரத்தை ஏற்படுத்துவது, இந்துக்களை சென்சிட்டிவிட்டி பண்றது அப்படின்ற அடிப்படையில தான் இவங்களுடைய நீண்டகால அஜெண்டாவினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. என்னன்னா இந்துக்களுக்கு ஆபத்து. அந்த அடிப்படையில தான் இந்த சர்ச்சையை வந்து சந்திரபாபு கையில் எடுக்கிறார். சந்திரபாபு பேசுகின்ற இந்த பஞ்சாயத்து ஆந்திராவில் பெரிய சர்ச்சையாக இருக்கிறது, தேசிய அளவில் பேசுபொருளாக இருக்கு, நிச்சயமாக இருக்கிறது. இப்போ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா நம்பிக்கை தொடர்புடைய ஒரு விஷயம். பொதுவாகவே இந்த நம்பிக்கை தொடர்புடையது அப்படின்னாலே அது சென்சிட்டிவாக மாறிடும். ஏன் அப்படின்னா அதில் உண்மையை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்பிக்கையை யார் வேணாலும் சொல்லலாம். என்னோட நம்பிக்கை வேற ஒன்றா இருக்கலாம். இப்போ மயிலாப்பூரில் கேட்டிங்கன்னா அவங்க வேற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. என்னென்னு, எல்லா பேரும் லட்டு திங்கிறாங்க, அதனால நாங்கள் அந்த லட்டை திங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நம்பிக்கைக்கு என்ன எடைபோட அளவு வச்சிருக்கிறோம். இப்போ உண்மையிலே இப்போ சமீபத்தில் 2 நாள் இப்போ லட்டு தயாரிப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே என்ன ஆயிருக்கணும், இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்விக்கிலேயோ சொமேட்டோலையோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு கிளப்பி விடுறாங்க அப்படின்னா உடனே சேல்ஸ் டவுன் ஆகிடும். அப்போ திருமலா திருப்பதி தேவஸ்தானம் விற்கிற அந்த லட்டுல வந்து சேல்ஸ் குறைஞ்சிருக்கணும், குறையிலையே, அப்படியே இருக்கே. அப்ப பக்தர்கள் அவன் பாட்டுக்கு இருக்கிறாங்க, யாரும் இதனால எந்த பதற்றமும் அடையல. பக்தர்கள் பதற்றம் அடைய வேண்டும்,
இந்துக்கள் புண்பட்டதாக உணர வேண்டும் என்பதற்காக கிளப்பிவிடப்பட்ட இஷ்யூ. இப்போ அதனுடைய எக்ஸ்டென்ஷனை தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறாரு மோகன்ஜி சத்ரியா மாதிரியான நபர். இப்போ அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார். மத ரீதியான ஒரு அட்டாக் தான் அதுன்னு சொல்லலாம். நம்பிக்கை வைத்து, மத நம்பிக்கை வைத்து எப்படி பாஜக செய்யுமோ பாஜக கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு அப்படி ஒரு அட்டாக் வைக்கிறாரு. அது வந்து தமிழ்நாட்டில் எடுபடுமா? கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பறந்துபட்ட விஷயம். இந்த பறந்துபட்ட விஷயம் தமிழ்நாட்டை பாதிக்குமா பாதிக்காத என்ற நிலையில் அது பாதிக்கவில்லை. அந்த சூழ்நிலையில தான் மோகன்ஜி வந்து இந்த கருத்தை எடுத்து வைக்கிறாரு. லட்டை பத்தி பேசியிருக்கலாம், அவசியம் இல்லாம பழனி இப்போ சமீபத்தில் ஒரு மாநாடு நடந்தது, பழனி முருகனுக்கு மாநாடு இந்து அரசு நிலையத்துறை சார்பாக எடுத்தாங்க. இந்த சூழ்நிலை இவர் வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து இப்போ இந்த தைப்பூசம், இதை தொடர்ந்து வந்து முருகனுக்கான விழா மாதம், அதற்கடுத்து இப்போ சமீபத்தில் நடந்த முருகன் மாநாடு, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய உரையாடல், இதை வச்சு வந்து இந்த அரசாங்கத்தை வந்து டிஃபேம் பண்றது அப்படின்றது வந்து ஒரு அஜெண்டாவாகவே முன்னெடுக்கப்பட்டது. சமூக ரீதியாக என்ன செய்யலாம்? போ குஜராத்துக்கு போ, இஸ்லாமியர்கள் வீட்டை இடி, மகாராஷ்டிரா போ, இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஊர்வலம் நடத்து, மத்திய பிரதேஷ் போ, போராட்டம் பண்ற இஸ்லாமியர்கள் வீட்டை பூரா வந்து இடிச்சு தள்ளு, உத்தரப்பிரதேசத்துக்கு போ, அங்க இருக்கவே இருக்கு புல்டோசர், எடுத்து எல்லா வீட்டையும் இடிச்சு தள்ளு அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு எதிரான நேரடி வன்முறையை கையாள தொடங்கி இருக்கிறார்கள். சவுத்துல வந்து இப்படி நேரடியான வன்முறையை செய்ய முடியாது. நேரடியான வன்முறையை செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல இந்து ஒற்றுமைன்னு ஒரு போலியான ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். அந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கு எதை கையில் எடுக்கிறது? லட்டை கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய சங் பரிவாரினுடைய ஒரு விளம்பர ஏஜென்ட்டாக பவன் கல்யாண் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ இந்த விளம்பர ஏஜென்ட் பொறுப்பு நம்மளுக்கு கிடைக்காதா? நம்ம என்ன சாதி, அவனை விட குறைவான சாதியில நம்ம பிறந்துட்டோமா? அவனை விட நம்ம குறைவா படம் எடுத்துட்டோமா? நம்ம எவ்வளவு சாதி வெறியோட படம் எடுத்திருக்கோம், எவ்வளவு மத வெறியோட படம் எடுத்திருக்கிறோம், எனக்கு இந்த விளம்பர ஏஜென்ட் கிடைக்காதா அப்படின்ற ஆதங்கத்துலதான் மோகன்ஜி அதை பேசி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மைக்கை நீட்டுவாங்க, 1000 பேர் நீட்டுவாங்க. சத்யராஜ்கிட்ட கூட தான் மைக்கை நீட்டினாங்க. அவர் என்ன சொல்றாரு? எதுக்குப்பா எல்லாத்தையும் வந்து எங்கள்கிட்ட மைக்கை நீட்டுறீங்க? அது எதுக்குரிய ஆட்கள்கிட்ட கேளுங்க. சினிமா நடிகர்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கலையை பத்தி அவன்கிட்ட போய் கேட்பீங்களா? அவன் வேலையை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாரு. சரி, அவங்க தான் கேட்குறாங்களே, மத ரீதியாக அந்த மாதிரி பேசக்கூடாது, உண்மையா இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுங்க, அதோட நிறுத்தி இருக்க வேண்டியதானே. பழனி பஞ்சாமிர்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட யாரு கேட்டா? இப்ப எதுக்கு அதெல்லாம் கிளறி விடுறீங்க? கிளறி விடுறீங்க அப்படின்னா உண்மையை கிளறி விட்டா பரவாயில்ல, பொய்யை கிளறி விடுறது. இந்த வதந்திகள் எல்லாம் ஏற்கனவே காலாவதியான வதந்திகள். பிரியாணியில மாத்திரை கலந்து கொடுக்குறாங்க, இது டயப்பர்ல மாத்திரை போட்டு கொடுக்குறாங்க, அதை டயப்பர் யூஸ் பண்ணா பிள்ளை பிறக்காது. இல்ல, இதுல ஒரு முக்கியமான கேள்வின்னா, வதந்திகள் பரப்புறாங்க, பேதி போயிடும், இல்ல காய்ச்சல் வந்துடும், இந்த மாதிரிலாம் இல்லாமல் குறிப்பாக கருத்தடை, அது மாதிரி ஆண்மை குறைவு, இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான ஒரு இதை போய் யாரும் போய் செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இதெல்லாம் பண்றாங்களா? இந்த வதந்திகளோட அர்த்தம் என்ன? இதுக்கு முன்னாடி பிரியாணியில கலந்துகிட்டதா இஸ்லாமியர்கள் வந்து இப்படி மாதிரி பண்றாங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவுச்சு. அதோட தொடர்ச்சியா இப்போ மோகன்ஜி வந்து பஞ்சாமிரதத்துல ஆண்மை குறைவு, கருத்தடை அப்படின்னு பண்றாரு. இந்த மாதிரி சென்சிட்டிவா டச் பண்றதுக்கு காரணம் என்ன? இல்ல, இது ஒரு தொடர்ச்சி தான். இப்ப மோடி வந்து குஜராத்ல, ராஜஸ்தான்ல பிரச்சாரம் பண்றாரு, ராஜஸ்தான்ல பண்றாரு. என்னன்னு பிரச்சாரம் பண்றாரு? பனசுரான்ற தொகுதின்னு நினைக்கிறேன், ஐ திங்க், எந்த தொகுதின்னு சரியா ஞாபகம் இல்லை. அந்த தொகுதியில் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் 2 இடத்துலையும் பேசுறாரு. அதிகமாக பிள்ளை பெற்று கொள்ளுபவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து அதிகமா பிள்ளை பெற்றுக்கிறவங்களுக்கு இந்த நாட்டை கொடுக்க பாக்குது அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை பேசினாரு. யாரை குறிப்பிட்டு பேசினாரு அப்படின்னா, 2001-2 இந்த குஜராத் கலவரத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அங்க அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, அதாவது மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, கலவரம் பயங்கரமாக கட்டுப்படுத்த முடியாத கலவரம்னு சொல்றதை விட கட்டுக்கிடங்காமல் அவிழ்த்து விடப்பட்ட ஒரு கலவரமாக அது நடந்தது. அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, முகாம் அமைக்கப்படுது. அந்த முகாம் எல்லாம் எப்படி சித்திரவதை முகாம் போல இருந்தது அப்படின்றத செயற்பாட்டாளர்கள் பல பேர் விரிவா எழுதியிருக்கிறாங்க. அந்த முகாம்களை வந்து தொடர்ந்து இயக்குவது அல்லது அவங்களுக்கு மறு வாழ்வு வழங்குவது குறித்து மோடிட்ட கேட்கும் போது, இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் பிள்ளை குட்டி பெக்கிறதுக்கு நான் வந்து முகாம் நடத்த முடியாது அப்படின்னு பேசிட்டு போறாரு. இது என்ன மாதிரியான நடவடிக்கை? மணிப்பூர்ல வந்து முகாம் அமைக்கப்படுது இந்த போர்ச்சூழலால பாதிக்கப்படுறவங்களுக்கு. அந்த முகாம்ல வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு, கர்ப்பமா இருக்கிற பெண்கள் அந்த முகாமுக்கு போறாங்க அப்படின்னா பிள்ளை அங்கதானே பெத்தெடுக்க முடியும், எங்க போய் பெத்தெடுக்க முடியும்? இல்ல முகாமுக்கு வந்துட்டோன்றதுனால அடிச்சுக்கிட்டு வைத்து கலைச்சிட முடியுமா? அப்ப அங்கதானே பிள்ளை பெத்துக்கிட முடியும். அப்ப அதை வந்து நம்ம வந்து மனிதாபிமான கண்ணோட்டத்தோட பார்க்கணும். அது மனுஷனால பார்க்க முடியும், மனுஷன் அல்லாதாரால எப்படி பார்க்க முடியும்? அப்ப அந்த மாதிரியான பார்வை கொண்டவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி. அப்ப அதை தொடர்ந்து என்ன பேசுறாரு? 2024 தேர்தல்ல அதிகம் பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களை நாட்டை விற்க பார்க்கிறார்கள். இப்ப பாருங்க, இங்க வந்து நம்மளை பிள்ளை பெத்துக்கிட விடாம பண்றாங்க. அப்ப இது எல்லாமே எதை குறிப்பிடுது அப்படின்னா, இந்துக்கள் எண்ணிக்கை குறையுது,
இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை உருவாக்க முயற்சி செய்யறாங்க. அது உண்மையா அப்படின்னா இல்ல. இந்துக்களுடைய உணர்வை கூர்திட்டுறாங்க. என்ன மாதிரியான உணர்வு? எல்லாருக்குள்ளேயுமே மனித உணர்வும் இருக்கு, மிருக உணர்வும் இருக்கு. மனித உணர்வு அப்படின்றது என்ன? 4 பேருக்கு உதவி செய்யறது, பக்கத்துல இருக்கிறவன அண்ணன் தம்பியா பாக்குறது, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா அவன் வீட்டுல போய் பலகாரம் கொடுக்கறது, அவன் வீட்டுல ஒரு விசேஷம்னா அவன் கொடுக்குற பலகாரத்தை வாங்கி சாப்பிடுறது, சேர்ந்து வெளியே போறது, அவனை எந்த விதத்திலையும் தரந்தாழ்த்தாம மனுஷனா மதிச்சு வாழ்றது, இது மனித உணர்வு. மிருக உணர்வுனா என்ன? பக்கத்துல இருக்கிற ஒருத்தனை எப்படிடா கடிச்சு வைக்கலாம், இவன் என்ன நமக்கு சமமா உட்கார்ந்து இருக்கான், இவன் எப்படி நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறான், இவன் கொடுக்குற சோத்தை நான் திங்கணுமா, இவன் கைப்பட்ட சாப்பாட்டை நான் திங்கணுமான்றது மிருக உணர்வு. இந்த மிருக உணர்வை தூண்டி விடுகிறது பிஜேபி. இதை நான் சொல்லல, நிர்மலா சீதாராமன் வீட்டுக்காரரு பரகல பிரபாகர் தன்னுடைய குறுக்கோடு புதிய இந்தியா என்னும் கோணல் மரம்ன்ற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறார். நூற்றாண்டு காலமாக மனித மனங்களில் படிந்து போய் இருக்கின்ற மிருகத்தனங்களை எல்லாம் கூர்திட்டு விடும் வேலையை இந்த பிஜேபி செய்கிறதுன்னு அவர் எச்சரித்தது என்னன்னா, வட இந்திய வீதிகளில் திரிந்து கொண்டிருந்த இந்த மிருகத்தனம் இப்போது தென்னிந்தியாவுக்கும் பரப்ப தொடங்கி விட்டார்கள். அதனுடைய முதல் வெளிப்பாடு தான் ஆந்திரா. அடுத்து கல்லூரிகளில் போய் பெண்ணுங்கள்ட்ட வந்து டிபி வைக்காதீங்க, உங்க போட்டோ தவறாக பயன்படுத்தப்படும் பெண்ணுங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி பிற்போக்கான பேசி கொண்டிருக்கும் மோகன்ஜி இது வந்து நம்ம கருத்து சுதந்திரம் எடுத்துக்கலாமா, இல்ல இதுக்காக நீங்க அரசு செய்யற அளவுக்கு போகலாமா? ஒரு பக்கம் இவருடைய கைதினை வந்து ஆமா இந்த மாதிரி கைது செய்யணும், இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு ஒரு குரூப்பும், கைது செய்யல அப்படின்னா ஏன் இதெல்லாம் திமுக ஆட்சி தட்டி கேட்காதா, இது வந்து ஆட்சியாளர்கள் வந்து கேட்க மாட்டாங்களா, இப்படி வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க, நீங்க அலைய விட்டுட்டு இருக்கீங்களே, மற்ற இதர சாதாரணமான மனிதர்களெல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க, இவங்கெல்லாம் அரெஸ்ட் செய்ய மாட்டாங்க, 2 பக்கமும் பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல வந்து முதல்ல அரஸ்ட் அப்படின்றத பத்தி பேசும் பொழுது யாரை கைது செய்வது, யாரை கைது செய்யாம இருக்கிறது அப்படின்றது அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்தது, அந்த நபரினுடைய தன்மையை பொறுத்தது. சில பேரை கைது செய்துதான் நடக்க முடியும் அப்படின்னா கைது செய்துதான் நடக்க முடியும். அதே நேரத்துல சில பொறுப்புள்ள பதவிகள்ல இருக்கிறவங்களை வந்து உடனடியா அப்படி தூக்கிட முடியாது. ஒரு கட்சியில ஒருத்தர் தலைவர் பொறுப்புல இருக்கிறாரு அப்படின்னா வந்து தலைவர் அப்படின்ற பொறுப்புல இருக்கீங்க, அந்த பொறுப்போட செயல்படுங்கன்னு சுட்டி காட்டுறதுதான் அதுவே அசிங்கமா கருதணும். நம்ம தலைவர் நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வந்து நீங்க தலைவர் பொறுப்போட நடந்துங்க அப்படின்னு சொல்றான்னா அவமானமா அவன் கருதணும். அப்படி அவமானமா கருதல அப்படின்னா அதை என்ன மாதிரியான ஜீவராசியா எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்து சமூகத்துல தன்னை இன்ஃப்ளூயன்சரா கருதி கொண்டு இப்படி செய்யறாங்க அப்படின்னா கைது செய்வதை தவிர வேற என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? பொறுப்புள்ள டைரக்டரா நடந்துக்குங்க. பொறுப்புள்ள டைரக்டரானா முதல்ல நீ டைரக்டரா இருக்கணும். சமூகத்துல வன்முறை கிளப்புறதுக்காகவே படம் எடுக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பொறுப்புள்ள டைரக்டர்லாம் எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. இப்ப இந்த ரஞ்சித்னு ஒருத்தர் இப்படித்தான் கவுந்தம்பாளையம்னு ஏதோ ஒரு படத்தை எடுத்து வச்சாரு. அந்த படத்தை முடிச்சுட்டு வர்றவங்க பேசுற வரி எல்லாம் கவனிங்க. இந்த மோகன்ஜி பேசுறது பேச்செல்லாம் கேட்டுட்டு பேசுறவங்க அக்கறையினால் தான் மகளை கொலை செய்கிறார்கள் இந்த மாதிரி பேசியிருந்தாரு. ஆணவ கொலை இது கருத்தா? கருத்து அப்படின்றது எதன் அடிப்படையில் இருக்கணும்? அறிவுபூர்வமானதா இருக்கணும். அறம் சார்ந்து. அறம் அப்படின்றது நபருக்கு நபர் மாறலாம். இப்போ வந்து நாக்பூர்ல இருக்கக்கூடிய RSS காரருக்கு அறம் வேற ஒன்னாவும் நமக்கு வேற ஒன்னாவும் இருக்கலாம். மனித மாண்புகளோடு நடந்து கொள்ள வேண்டும். மனித மாண்பு அப்படின்றது உயிர்நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அறிவுக்கு ஒத்த கருத்தாக அது இருக்கணும். அந்த அறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசுறது வந்து கருத்து சுதந்திரம் அல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஒருத்தர் தீண்டாமை ஆதரிச்சு பேசுறாரு, அது கருத்து சுதந்திரமா? இப்ப ஒரு சாமியார் ஒருத்தர் இந்து முன்னணியோ ஏதோ வருது, அவர் என்ன சொல்றாரு, அந்த இப்பெல்லாம் வண்ணாம்பயன்லாம் படிச்சுட்டு வந்துட்டான், எனக்கு துணி துவச்சுக்கிட்டு இருந்த மகன் இப்ப என்கிட்ட படிச்சுட்டு வந்து நிக்கிறான் அப்படின்றது வந்து ஒரு கருத்து. அது கருத்தா? அது கருத்தா வன்மமா? இது ரெண்டுக்கு இடையில பெரிய வேறுபாடு இருக்கிறது. நூலிலை வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்கிறது இந்த ரெண்டுக்கு இடையில. இப்ப பள்ளிக்கூடத்துல போய் வந்து முன்ஜென்ம பாவத்துல நீங்க வந்து இந்த மாதிரி இப்ப ஊனமா பிறந்துட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அது கருத்து கிடையாது, அது அவதூறு. அந்த அவதூறுக்கும் கருத்துக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எது கருத்தாக இருக்க முடியும்? அனைவரும் சமம் அப்படின்னு இது சொல்லுது. இந்த சமத்துவத்தை எப்படி நிலைநாட்டுவது அப்படின்றதுல வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். சமத்துவத்துக்கே எதிரானது கருத்தா இருக்க முடியாது, அது அழிவு சிந்தனையா தான் இருக்க முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைவரும் சமம்னு சொல்லுது, அனைவரும் வந்து சகோதரர்கள்னு சொல்லுது. சகோதரனே கிடையாது அப்படின்னா நீ இந்திய இறையாண்மைக்கு எதிரானவன் தான், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவன் தான். அப்ப பிஜேபி என்பது அடிப்படையிலே இந்திய இறையாண்மைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரான கட்சி. அது கருத்து கிடையாது, அது வன்மம். அது வந்து ஒன்றுக்கு எதிரான வந்து அழிவு வேலை. அந்த அழிவு வேலை என்பது எந்த காலத்திலும் கருத்தாக இருக்கவே முடியாது. எது கருத்தாக இருக்க முடியும்? சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சகோதரத்துவத்தை எப்படி செயல்படுத்துவது அப்படின்றதுல வெவ்வேறு சிந்தனைகள் இருக்கலாம். இப்ப திமுக சமத்துவத்தை போதிக்குது. என்ன சார் நீங்க சமத்துவத்தை போதிக்கிறீங்க, உங்களுடைய மாவட்ட செயலாளர் இப்படி நடந்துக்கிறாரே அப்படின்னு கேட்டா அது கருத்தாக இருக்க முடியும்.
ஆனா நீ என்ன சமத்துவத்தை பத்தி பேசுற? நான் ஒருத்தனை மேலையும் ஒருத்தனை கீழையும் உட்கார வச்சிருக்கேன், ஒருத்தனை காலால மிதிக்கிறதுக்கு வச்சிருக்கேன், ஒருத்தனை வந்து முகத்துல சிறுநீர் கழிக்கிறதுக்கு வச்சிருக்கேன், அவனை நீ வந்து படிக்க வைக்கிற அப்படின்னு ஒருத்தன் பேசுறான்னா இது கருத்தா? இது கருத்து கிடையாது. அப்ப இந்த மாதிரியான வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல உண்மைக்கு புறம்பானதை பேசுவது கருத்தாக இருக்க முடியாது. உண்மைக்கு புறம்பானது அப்படின்னா இப்ப சில பொது கருத்துக்கள் இருக்கு, யாரையும் பாதிக்காத சில விஷயங்கள். இப்ப சூரியன் வந்து கிழக்கில் உதிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, இல்ல மேற்கில் உதிக்குதுன்னு ஒண்ணு சொல்றாருன்னா அவரை கூட்டிட்டு போய் இல்லப்பா கிழக்குல தான் உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை, அது பாட்டுக்கு இருக்கு, நம்ம சுத்துறதுனால அது அப்படி கிழக்குல உதிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு விளக்கம் சொல்லலாம். ஏத்துக்கிட மாட்டேன் மேற்குல தான் உதிக்கின்றாருன்னா சரி போய் தொலை அப்படின்னு விட்டுறலாம். ஏன்னா அது யாரும் பாதிக்க போறது கிடையாது, யாருடைய உயிரையும் அது வந்து காவு கேட்பதான கருத்து அல்ல. ஒரு காலத்தில் அது காவு கேட்டு கொண்டிருந்த கருத்து தான். சூரியன் கிழக்கில் உதிக்குது மேற்கில் உதிக்குது, உலகம் தட்டையா இருக்குது உருண்டையா இருக்குதுன்ற கருத்து உலகத்தை காவு வாங்கிய ஒரு கருத்தாக இருந்தது. இன்றைக்கு அது அப்படி இல்லை. அப்ப அதை வந்து நம்ம அறிவியல் பூர்வமா கையாள முடியும். ஆனா அதை தாண்டி சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் பேசக்கூடியதெல்லாம் கருத்துக்களாக வந்து சேராது. இப்ப இவங்க பேசுறாங்க சனாதன தர்மத்தின் கருத்துக்களை நாங்க பரப்புரை செய்வோம்னு சொல்றாங்க. அப்படி பரப்புரை செய்வோம்னு துணிச்சல் உள்ளவன் இவர்கள் பாஷையிலேயே சொல்வதானால் இப்ப இவங்க ஆண்மையை பத்தி எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அந்த ஆண்மை உங்களுக்கு அதிகமாக இருக்குல்ல, நீங்க பேசுங்க. சனாதன தர்மமும் மனு தர்மமும் சூத்திரனுக்கு இழிவான பேரை வைக்கணும்னு சொல்லுது, பஞ்சமனுக்கு கேவலமான பேர் வைக்கணும்னு சொல்லுது. இதெல்லாம் சனாதன தர்மம் சொல்லி இருக்கு. பொண்டாட்டி என்பவள் சேவகம் செய்வதற்கு மட்டும்தான் ஆனவள், அவளை இன்னொரு ஆணுடன் பேச அனுமதிக்க கூடாது, பார்க்க அனுமதிக்க கூடாது, இதெல்லாம் சனாதன தர்மம் சொல்லுது. இதையெல்லாம் நீங்க பேச தயாரா? மேடையில ஒரு சாமியார் ஒருத்தர் பேசினாரு, நான் வந்து இந்த இன்னார் வீட்டுல தான் சாப்பிடுவேன் இன்னார் வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு பயந்தார்ல. அதை பேசுனதுக்கு பிறகு வந்து அவருக்கு வந்து ஒரு நடுக்கம் வருதுல, ஐயோ இப்படி பேசிட்டோமே அப்படின்னு. அப்ப அப்படி போர்வைக்குள்ளதான் நீங்க பேச முடியும். அப்படி போர்வையை விளக்கிட்டு மலச்சிக்கல் மாத்திரையை கலக்குறாங்க, ஆண்மை குறைவு மாத்திரையை கலக்குறாங்க, குழந்தை பெறாம இருக்கிறதுக்கு மாத்திரையை கலக்குறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கருத்து கிடையாது. அது கருத்துன்னு சொல்றது இன்னைக்கு யார் அப்படின்னா பிஜேபி காரங்க தான் கருத்துன்னு சொல்றாங்க. அதை ஒருத்த கருத்தா வச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்றதை நம்மளே புரிஞ்சுக்கலாம். இன்று நம்மோடு பல செய்திகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.